அண்ணன் இடமெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற அண்ணன், நாடு வந்த மாதிரி இருக்கு அண்ணன். கார்கள் என்ன இது என்ன என்ன நாடு, எந்த நாடு அண்ணன், என்ன அது? இதான் ருமேனியா, யூரோப்பில் இருக்க நம்மளும் வந்து புதுசு நம்மள மாதிரி எவன் வந்து திஞ்சு கிடக்குறான இன்னும் தெரியா என்ன? இன்னும் யாரையும் காணல தம்பி. வடியான இடங்கள் என்னென்ன இங்க இடங்கள் வடியா இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் தான் காணல. பாரு நிப்பான் இல்ல. நம்ம நாட்டுக்காரன் ரெண்டு வேலை செய்யறாங்க. கொஞ்சம் பார்த்தாலே ஆக்கள் நம்மள நாடு மாதிரி தான் தெரியும். நம்மள ஆக்கள் மாதிரி தான் தெரியும். என்ன கடவுளே, செங்கநண்டு வந்து இறக்கினால தெரியும் அவங்களை. ஹலோ கொலைகா பூனா திமினாசா அண்ணன் எந்த மாதிரி எந்த இடம் இலங்கையில? இலங்கையில நான் யாழ்ப்பாணம் அண்ணா. நீங்க? நாங்க ட்ரிங்கோ வேறு எஃப்னா. நீங்க வாசிக்கூடா. என்னென்ன இந்த நாடு என்ன சொல்லுது உங்களுக்கு? ஐயோ சட்டப்படி நாடையா என்னத்த சொல்ல இந்த நாடை பற்றி பாருங்க, சுத்தி பாருங்க இருக்கிற நாட்டுல வளமையான சட்டப்படி நாடு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்படித்தான். இன்னொரு வேலையை கொண்டு வந்தானே. இந்த பாருங்களேன், இந்த பாருங்க, உள்ளுக்கு பாருங்க, கக்குசி போய்ப்பாம் இது. ஆனா வேலண்டு கூட்டி வந்தானே, காப்பெண்டர் வேலண்டு. இங்க வந்து இங்க சவால் பிடிக்கிறது இதுதான் வேலை, இதான் வேலை. அப்ப உங்க சொல்லிருப்பாங்களே, செங்கன் நாடு, பிரான்ஸுக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம், அந்த மாதிரி வேலைண்டு அதை சொல்லித்தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க எங்களை. வந்ததுக்கு தெரியுது செங்கன் நாடான். அந்த சாப்பாடு எல்லாம் அப்படி என்ன? சாப்பாடு என்ன என்ன செய்யறது, இப்படித்தான் சாப்பாடுதான். உங்களை கண்டெல்லாம் எங்களை சிட்டி சந்தோஷமா இருக்கு. என்ன நாங்க வந்து திருவண்ணாமலை, வேறு யாழ்ப்பாணம், ருமேனியால பிரெயிலான்ற இடத்த நிக்கிறோம். நீங்க? ஆனா இப்ப உங்கள்ட்ட சொல்லிருப்பாங்களே, நல்ல லட்சமா சம்பாதிக்கலாம் அது. எதிர்பார்த்த சம்பளங்கள் கிடைக்குதா? இல்ல அப்படி என்று சொல்லல. அது எங்களுக்கு நாங்க கம்பெனி அங்க ஏஜென்சில அக்ரிமெண்ட் படி தான் சம்பளம் கிடைக்குது. அந்த இது காசு படி தான் கிடைக்குது. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. சம்பளம் என்ன நாங்க எப்படியாவது இங்க வந்துடணும் கொடுத்தானே, இங்க வந்துடணும் கொடுத்தானே காசை கட்டிட்டு வந்த. அதனால கிடைச்ச சம்பளம் ஓகே, அங்க இருக்க உள்ள ஓகே இருந்தது. இங்க வந்ததுக்கு பிறகு அதுவும் இல்ல, காணாம போய் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்படி இருக்கிற என்ன விளக்கம்? இல்ல இப்ப இந்த கம்பெனில ஒரு பிரச்சனை உண்டு ஊர்ல. இப்ப நாங்க வாரண்டா, எனக்கு 12 முடிஞ்சது. அதோட 3 பேர் சைன் பண்ணி ஒரு அந்த என்ன காசாம் பிடிக்கிற காசாம் காசு, பொன் காசு, அந்த காசு இந்த காசு எல்லார்ட்டையும் 3 லோயருக்கு முன்னால சைன் வைக்கிற காசாம அதை சொல்லி ஒரு 3-3.5 கிட்ட காசு முடிஞ்சுது. அது வந்து அக்ரிமெண்ட் போட்டு வைக்கணும். 1 வருஷத்துக்கு அந்த காசு இருக்கணும். அதுக்கிடையில நாங்க வெளியில எங்கேயும் போனா அந்த காசு தர மாட்டாங்களாம். வேற நாடுகளுக்கு வந்து அங்க ஊர்ல பிரச்சனை வச்சு எழுதுறேன். என்ன தெளிவாங்க கடும், நம்மளே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒரு இடக்கு. எங்களையும் அப்படித்தான் சொல்லி அதுக்காக தான் நாங்க இந்த என்ன வேலைனால இந்த காப்பெண்டர் வேலைக்கு வந்தோம். இந்த இலங்கையில என்ன வேலை செஞ்சீங்க? நல்ல வேலை செஞ்சிருப்பீங்களே. நான் இவன் என்ன மாதிரி தெரியாது. நான் வந்து இன்னொரு ஆக்களை கொஞ்சம் வச்சு கொஞ்சம் நல்லா தான் நல்ல வச்சு பிளம்பர் வேலை எல்லாம் செய்தால் நல்லா தான் இருந்தது. ஒருத்தரை நம்பி அதே கொடுத்து இஞ்சால கொடுத்து செஞ்சுட்டு வந்தேன். கம்பெனி கொஞ்சம் லொஸ்டா போகும். இப்படித்தான் அரசாங்க கம்பெனியில அவனு அரசாங்க கட்டிடத்தை எடுக்கிற அவங்க அரசாங்கம் மாறக்கூட காசு கிடைக்காது. நம்ம 2 ஆட்டோ, ஒரு ஆட்டோ வச்சிருந்தா முதல்ல ஆட்டோ, அதுலயே ஒரு பிரச்சனை வந்து போட்டோம். அதையும் கொடுத்து போட்டு திருப்பி ஒன்றை கடன் உடனே பட்டு திருப்பி அதுலயும் கொடுத்து போட்டு மறாத ரீபைனான்ஸ் போட்டு வட்டிக்கு மேல வட்டி கட்டி வந்து எத்தனை மாதம்? நாங்க வந்து அண்ணா 1 வருஷம் 5 மாசம் முடியுது அண்ணா. 1 வருஷம் 5 மாதம். கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? கடன் என்ன இருக்கண்ணா? அங்க சொன்னாங்க 1 வருஷத்துல கடன் முடிஞ்சிருமா. நீங்க 1 வருஷமா எனக்கு கடன் முடியல. இங்க அங்க 2 வருஷத்துல கடன் முடிப்ப வேண்டி வருவீங்க. ஆனா நீங்க போக மட்டும் கடன் இருக்கும். நீங்க வந்து எத்தனை? நாங்களும் 3 வருஷம் வந்து இன்னும் எங்களுக்கு கடனே முடியல. போய் எனக்கு இருக்கிற கடன் 3 வருஷம் இல்ல 30 வருஷம். சரி, நம்ம உங்களை சந்திச்சல பெரிய சந்தோஷம். சந்திப்போம். நம்பர் என்ன தான்? நம்பர் கொஞ்சம் தாங்க சொல்லுங்க. நம்பர் இந்தாங்க. இலங்கை நம்பர் 076 57 35 394
நீங்க அடிங்கலாம் சரியாண்ணன் ஓகே என்ன பேர் என்ன புகழ் அண்ணோட பேர் என்ன தீபன் தீபன் தம்பி ஒரே கம்பெனி தான் அதான் ஸ்ரீலங்கால இருந்து ருமேனியாவுக்கு வர்றதுக்கு பொடியன்னு இருக்கானே என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு பக்கம் வந்துடாதீங்க ராஜா ஒன்று செய்யறான் கூலோ கஞ்சோ வட்டிக்கு மட்டும் வாங்கிட்டு வரான் சொந்த காசு வேணுமெண்டா போட்டு வாங்க வட்டிக்கு வாங்கியோ லோன் வாங்கியோ வீட்டுக்கு அடமானத்தை வச்சோ வந்துடான் வெஹிக்கிள் இருந்தேன்னா ரீபேமெண்ட் போடாதீங்க அது மேல கட்டார் சவுதிகள் போயிடலாம் என்ன கொஞ்சம் கட்டார் சாவதி துவாய் போயிடலாம் பேசாம இப்ப இங்கத்தையோட ரேட்டு நல்லா போகுது இப்ப அங்க 80 ரூபா 85 ரூபா போகுது இங்க என்ன 67 ரூபா ரேட்டு முந்தின ஆனா நீங்க சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா என்ன மாதிரி உங்களோட சொந்தக்காரர்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க சொந்தக்கார சொன்னா இங்க நாங்க வந்து தெரியுமா ஒரு டிக்டாக்ல இதோண்டு போட்டு இருந்தானு சொன்னா எவனுக்குடா புரியுது பட்டா தான் புரியுது நீங்க பாத்துட்டு கல்யாணம் கட்டுறத வச்சு ஒருத்தங்க சொல்லுவான் ஆனா இப்ப என்னன்னா நாங்க இப்படித்தான் இங்க கஷ்டங்கள் இதுகளை எடுத்து சொல்லியும் கனவே திருந்த போறது என்ன பாப்போம் நீங்களும் சொல்லி திருந்துறாங்களா இல்லையான்னு பாப்போமே திரும்ப வீதி அதுதான் நெருப்பு சுடுமட்டு சொல்லலாம் அவனுக்கு நம்மள கையை வச்சு காட்டி சுட்டு வேணா நமக்கு தண்ணி அது அவனுக்கு தெரியாது அவன் தான் வச்சு பார்க்கணும் சரி நான் பாரம் போயிட்டு சரி சரி போயிட்டான் செட் ஆன அடிக்க கோலோட் போயிட்டு வரேன் ஓகே